வெல்கம் டு அவர் சேனல் தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு மில்லட் யூஸ் பண்ணி எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ் பண்ண போகிற மில்லட் என்னென்னா சாமை அரிசி. சாமை அரிசி இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 கிளாஸ் சாமை அரிசி எடுத்துக்கிறேன், 1/2 கிளாஸ் உளுந்து. எவ்வளோ நீங்கள் சாமை அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 4ல் 1 பங்கு உளுந்து எடுத்துக்கணும். அது உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 4ல் 1 பங்கு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். இந்த சாமை அரிசி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒயிட் கலரில் கிடையாது, கொஞ்சம் பழுப்பு கலர் சேர்ந்துருக்கு. சாமை அரிசி கடைகளில் 2 விதமாக கிடைக்க ஆரம்பிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவும் கிடைக்குது, அதே நேரம் இந்த மாதிரி பழுப்பு கலந்தும் கொஞ்சம் கிடைக்குது. இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அரிசியை வாங்கும்போது ரொம்ப கழுவ வேண்டிய இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, எப்பயுமே எல்லா டிஷ்ஷஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கழுவிட்டு தான் ஊற வைப்போம். ஆனால் இந்த டிஷ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கழுவிட்டு ஊற வச்சுட்டு அகைன் ஊறினதுக்கப்புறமும் கொஞ்சம் கழுவுங்க. அப்போ தான் இந்த கலர் மாற ஆரம்பிக்கும். அதே சமயம் நல்ல ஒயிட்டாகவும் கிடைக்கும் இட்லி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு சட்டியில் மாற்றிட்டு அதில் நம்ம களைஞ்சி எடுத்துக்க போகிறோம். களைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு 3 மணி நேரம் அதை ஊற வைக்கணும். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன், கம்மியான அமௌண்ட்டுன்றதுனால. நீங்கள் எதில் அரைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு கழுவுங்க. இல்லை ஒன்றா போட்டு செய்கிறதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இப்போ நான் சாமை அரிசி, உளுந்து, வெந்தயம் 3ஐயும் சேர்த்து ஊற வைக்க போகிறேன். நல்லா களைஞ்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், தண்ணி ஒயிட்டாக இருக்குது. நல்ல களைய தான் கருப்பு கலரில் தண்ணி வரும். அதை நல்லா களைஞ்சிருங்க. ஒரு 6-7 தடவை களைஞ்சிருங்க. அப்போ தான் அது மாற ஆரம்பிக்கும். இதை நம்ம 3 மணி நேரம் இப்போ ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இட்லி ஊற்றி காமிக்கிறேன். சாமை அரிசியில் நிறைய நன்மைகள் இருக்குது. இருக்கிற சிறுதானியங்கள்லேயும் சாமை அரிசி தான் ராஜான்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாமை அரிசியில் இருக்கிற பலன்கள் அவ்வளோ நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருமே சிறுதானியங்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஹெல்த்துக்காக மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸாவது நம்ம சிறுதானியங்களில் ஏதோ ஒரு டிஷ்ஷு நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இனி நம்மளோட சேனலில் சிறுதானியங்கள் ரெசிபி அப்பப்போ நான் போட ஆரம்பிக்கிறேன். நம்மளோட சாமை இட்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஒரு இட்லி எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாமையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அது கொலஸ்ட்ராலை ரொம்ப கம்மி பண்ணுது. அதே நேரத்தில் சுகர் லெவலும் நார்மலாக மெயின்டைன் பண்ண வைக்குது. ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப 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 நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு மேபி சிலருக்கு ஆஸ்துமா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க சாப்பிட்டாலும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிடும். நம்ம சிறு வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சிறுதானியங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே பழகும்போது பெரியவங்களானே அதை அடாப்ட் பண்ணிக்குவாங்க. சாமை இட்லியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு புதுசாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you.